Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இன்றைக்கி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட இந்த டிவைன் மெசேஜ் பார்க்கலாம். இதில் 6 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஸோ ஸ்க்ரீனில் இப்போது ஒரு ஃப்ளவர் சார்ட் தெரியும். அந்த ஃப்ளவர் 6 ஃப்ளவர் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளவர் ரெசனேட் ஆகுதோ அந்த ஃப்ளவருக்கான பைல் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இது உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக பதிவிடும்பொழுது உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ சில பேரோட அந்த பிளாக்கேஜஸ் உங்களுக்கு சரியான அந்த கைடன்ஸ் கிடைக்க விடாமல் கூட தடை பண்ணலாம். அதுக்காக தான் அதை ஓவர் கம் பண்ணுற விதமாக தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்ருக்கேன். ரெகுலராக என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சரியா? நீங்கள் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் பிளெஸிங் தராங்க, டிவைன் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப நாளாக சில முடிவுகள், சில விஷயங்கள்லாம் எடுக்கிறதுக்கு லேகிங்கில் இருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும், இல்லை உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணுன்னா ரொம்ப யோசிப்பீங்க. அதில் ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் இருக்காது. பட் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கான அந்த விஷயத்தை ரொம்ப தைரியமாக நீங்கள் செய்ய போகிறீங்க. அதில் ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. ஒரு கிளியரான மைண்ட் செட் இருக்கும். ஒரு சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கணும், புதிய விஷயங்களை செய்யணும், இல்லைனா ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணணும், பழைய ஃபாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும், அது மாதிரி கூட சில பேர் யோசிக்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் மைண்டில் யோசிக்கிற விஷயங்கள் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சக்ஸஸையும் கொடுக்கும். ஓகேவா? உங்களோட ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா பிலோ 25 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஒரு சிலர் 30க்கு கீழே இருப்பீங்க, ஒரு சிலர் 25, 20க்கும் கீழே இருப்பீங்க. ஓகேவா? உங்களோட ராசிகள் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் அதுலேயும் இருக்குது. ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க கைஸ். காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ரீடிங் எடுக்கிறவங்க ஏஞ்சல்ஸ் வழிபாடு அதிகமாக பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுவீங்க, இல்லைனா ரஃபேல் ஏஞ்சல், இல்லைனா ஏரியல் ஏஞ்சல், இல்லைனா சாமுவேல் ஏஞ்சல். இவங்க கூட ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆவீங்க. அதாவது நேச்சரோடு அதிகமாக கனெக்ட் ஆகிற பர்சனாக இருப்பீங்க. அடிக்கடி நீங்கள் பட்டர்ஃப்ளை பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஒரு மாதிரி பிளாக்கு ரெட்டு சேர்ந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பட்டர்ஃப்ளை அதிகமாக பார்ப்பீங்க. சிலர் எல்லோ கலர் கூட பார்க்கலாம். ஒரு சிலர் ஃபெதர் பார்க்கலாம், ஒயிட் ஃபெதர் அந்த மாதிரி. ஏஞ்சல் நம்பர் அதிகமாக பார்ப்பீங்க. உங்களுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் சரியான டைரக்ஷனில் மூவ் ஆன் பண்ணுங்கள், நீங்கள் ஹாப்பியாக இருங்க, பாஸ்ட்டை பற்றின அந்த தேவையற்ற விஷயங்கள்லேருந்து வெளில வாங்க, உங்களை நீங்கள் பேலன்சிங்காக வச்சுருங்க, உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் நியர்பை இருக்குது, உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்ச நாளாகவே இந்த விஷயங்களில் சில மாதங்களாக, வருஷங்களாக கூட நீங்கள் ஏஞ்சலோட கனெக்ட் ஆகி இந்த சைன்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களோட மைண்டு கிளாரிட்டி ஏதோ லேகிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்களா, இதுலேருந்து வெளியே வர சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் இருக்கலாம். ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. ஸோ நான் சொன்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் இந்த இதில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் எஸ் மேம் சொல்லுங்கள், பைல் 2 எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? பேலன்சிங் வேணுமா, இந்த சைக்கிள் மாறும்னு சொல்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன் ஸ்ட்ரகிள் எல்லாமே சீக்கிரம் கிளியர் ஆகுது. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற வழி கரெக்டு தான். உங்களை ஹாப்பியாக வச்சுக்க சொல்கிறாங்க. அதாவது உங்களை உடல் மனம் இது ஸ்ட்ரகிளில் இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, லேகிங் இருக்குன்னா
உங்களுக்கு சரியான கிளாரிட்டி வேணும்னாலும் டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, பைல் 2க்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட மூதாதையர்கள் மூலமா, இல்லைனா இப்போது அப்பா அம்மா, மாமியார் மாமனார், இல்லைனா அண்ணா, அந்த மாதிரி உங்களோட இதில் மூத்தவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களோட அந்த ஒரு ஹெல்ப், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாளாகவே இவங்ககிட்டேருந்து சரியான சப்போர்ட் இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு வந்து சரியாக என்கிட்ட வந்து இது பண்ண மாட்றாங்க, அவங்களால எனக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலம் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நல்ல சைன், நல்ல ஒரு ஆசீர்வாதம் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது கைஸ். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறத பற்றியோ, ஒரு செலிப்ரேஷன் பற்றியோ யோசிப்பீங்க. இல்லைனா எல்லாருமா சேர்ந்து ஏதாவது சும்மா ஒரு ரொம்ப நாளாக யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மீட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும், உங்களோட ஒர்க் நிமித்தமாக, வேலை பளு காரணமாக உங்கள் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அது மாதிரி வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அம்மா அப்பாவோட டைம் கொடுத்து அவங்கக்கிட்ட பேச முடியல அப்படின்னாலும், இன்றைக்கி நீங்கள் வந்து அதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்றது, இல்லைனா ஒரு செலிப்ரேஷன் பற்றி பேசுகிறது, இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது செலிப்ரேஷன் வைக்கணும்னு சொல்லி அதை பற்றி ஒரு திடீர்னு ஒரு இது வருது, உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஏறெடுப்பீங்க. ஒரு சிலருக்கு அம்மா அப்பாவோட பென்ஷன்லேருந்து, அவங்கக்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்து பற்றின ஒரு நல்ல விஷயங்கள் அனுகூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். இன்றைக்கி அந்த பவர் நல்லாயிருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, மூதாதையருக்கு ஏதாவது திதி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணுறது கூட நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு. ஓகே, காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஏஜ் குரூப் பிலோ 40 இருப்பீங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம், அதாவது ஒரு சிலர் வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. நான் சொன்ன இந்த விஷயங்கள் கரெக்டாக உங்களுக்கு பொருந்திருந்ததுன்னா கமெண்ட்டில் பைல் 3 எஸ் மேம் சொல்லுங்கள். இப்போ பைல் 4க்கான ரீடிங் பார்க்குறோம். பைல் 4 ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு காட்கிட்ட அதாவது மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களுக்காகவும், மணி ரிலேட்டட் ஜாபு, இதுக்காக ஃபைனான்ஸ்க்காக ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. நிறைய அது வந்து ஒரு சிலர் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு தொழில், அதாவது உங்களோட பிஸ்னஸில் அதை வந்து முதலீடாக போட்டுட்டு இதில் ஒரு நல்ல க்ரோத் எப்போ வரணும் அப்படியும் ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் உங்களோட ரிலேஷன்ஷிப்பு இல்லைனா உங்களோட அந்த ஃபைனான்ஸ்க்காக இறைவன்கிட்ட நீங்கள் நிறைய நேரம் பிரார்த்தனை பண்ணுற விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னு சில நாட்களாக, சில மாதங்களாக, ஏன் ஒரு சிலர் வருஷங்களாக கூட செஞ்சிட்ருக்குறீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் மேடம், சில வருஷங்களாகவே எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. நானும் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, நான் இதெல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். யார் யார் என்னென்ன சொல்லின்னு இருக்காங்களோ இல்லை செய்கிறேன். ஆனால் மணி விஷயத்தில் மட்டும் நான் அப்படியே தான் நிற்கிறேன். நாங்கள் போட்ட ஒரு சில முதலீடு பண்ண இடத்துலேருந்து எனக்கு திரும்பி பணமும் வரல. என்கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு எனக்கு திருப்பி கொடுக்காம ஏமாற்றிட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த லாக்லேருந்து சீக்கிரம் வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கு டிவைன் பாத்தில் அதுக்கான ரெமிடி இருக்குது. வேணுன்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி டே வந்து இதை பற்றின ஒரு கவலை, இதை பற்றின ஒரு யோசனையில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 40, 35 இருப்பீங்க. ஒரு சிலர் 25. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? இந்த லேக்லேருந்து பர்மனெண்ட்டாக வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதில் சில ப்ராசஸ்லாம் இருக்குது. மணி பிளாக்கேஜஸ் எப்படி சரி பண்ணணும்னு அதெல்லாம் சொல்லித்தரேன். சரியா? இப்போ பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க சில நாட்களாக உங்களுக்கு வந்து மணி இன்கம் அந்தளவுக்கு ஃப்ளோ இருந்திருக்காது. ரொம்ப ஸ்ட்ரகிளில் கூட ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை ரீடிங் பார்க்குறவங்க ஒரு கம்பெனி நீங்கள வந்து ஒரு ஓனர்ஷிப்பில் இருக்கலாம், தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணலாம், இல்லைனா பார்ட்னர்ஷிப்பில் கூட வச்சு பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஜாப் பார்த்துட்ருப்பீங்க. அந்த ஜாபில் எதுவும் சரியான முன்னேற்றம் இல்லைனா கூட உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்கிறதுனா மணி ரிலேட்டடான விஷயங்கள் ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் வருது. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். அது பற்றின விஷயங்கள் உங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டு பேசலாம் இன்றைக்கி. இல்லைனா உங்களுக்கு திடீர்னு பண வரவு உங்களோட பிஸ்னஸில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இன்கம் வரலாம். அது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, பெரிய லெவல் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். அந்த எனர்ஜி நல்லா இருக்கும் போதே அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது சைன் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ்னால் அதை கேப்சர் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட்டு, ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்காதீங்க. சொசைட்டிக்கு கொஞ்சம் பண்ணுங்கள். ஏதாவது முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஏதாவது எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு மெடிக்கலுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் உங்களால் முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா யூனிவர்ஸ் உங்கள் மூலயமா யாருக்கோ அதை வந்து நிறைவேற்றணுங்கிறதுனால ஒரு நல்ல மனிதர் கையில் இந்த பணம் போச்சுன்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்களே நல்லா டேக் கேர் பண்ணுவாங்க, அந்த சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறாங்க, கொடுக்குறாங்க. ரிசீவ் பண்ணிக்கோங்க. காட் பிளெஸ் யூ. பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு, நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களோட ஏஜ் குரூப் நான் சொன்னேன்ல, பிலோ 40 இருப்பீங்க நீங்கள். ஒரு சிலர் 25, 30 அந்த மாதிரி கூட இருப்பீங்க. இப்போ பைல் 6 ஸோ ஃபைல் 6 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் நம்பர் 6 சூஸ் பண்ணவங்க ரொம்ப நாளாகவே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மேரேஜ்க்காக அலையன்ஸ் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸ் பைல் நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வீடு மாற்றம் ஆகணும், இல்லைனா புதிய வீடு கட்டணும், வாங்கணும், இது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு மணி ரிலேட்டடான விஷயங்களுக்கு மூவ் ஆன் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி செய்வீங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் அதெல்லாம் வந்து பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லைனா வரன் பார்த்துட்டு வர்றது, இந்த மாதிரி அதாவது உங்களோட அந்த ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. உங்களுக்கு அந்த திருமணம் நீங்கள் வந்து ப்ரப்போசல் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களும் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேமிலி பாண்டிங் உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் என்ன ராசியில் தெரியுது அப்படின்னா, கன்னி, மகரம், ரிஷபம் அண்டு மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். டிவைன் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் நம்பர் 1க்கு பிங்க் கலர் பென் வைக்கிறேன். ஃபைல் நம்பர் 2க்கு ரெட் கலர் பென். ஓகேவா? உங்களுக்கு எந்த ஃபைல் பார்க்கணுன்னு தோணுதோ அந்த ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கொஸ்டின் என்னவோ அதை மனதில் நிறுத்திக்கோங்க. பார்க்கலாமா? ரெடியா? இந்த ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு
டிவைன் என்ன பதில் சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்? நீங்கள் கேட்ட மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். உங்களோட கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்றது ஒரு கெஸ்ஸிங். கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைல் சூஸ் பண்ணவங்க உங்களோட ஜாப் ரிலேட்டடுக்காக கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் இது வந்து சூஸ் பண்ணவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக தெரியுது. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகிறது பற்றி தான் பேஸ் பண்ணி உங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டியான ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப் நல்லபடியாக அமையுமா, உங்களுக்கு இந்த மணி ரிலேட்டடான விஷயங்கள் இப்போ ஸ்ட்ரக்கில் யாராவது இருக்கீங்கன்னா இந்த மணி ரிலேட்டடான ஸ்ட்ரக்லேருந்து நான் ஃப்யூச்சரில் இண்டிவிஜுவலாக ஷைன் ஆவேனா, இது ரிலேட்டடாக தான் உங்களோட கேள்வி இருக்கும். ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்யூ. இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ. உங்கள் கேள்வி எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க சிங்கிளாக இருப்பீங்க. மேரேஜ் ஆகி பிரேக் ஆகிட்டு உங்களோட அந்த பழைய லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆயிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபைனான்ஸ் ரீதியாக கூட சில ஸ்ட்ரகிளில் இருப்பீங்க. இந்த இறுக்கமான சுச்சுவேஷன் எப்போ மாறும், இது ரிலேட்டடாக தான். அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃபைனான்ஸ். இந்த ஸ்ட்ரகிள் எனக்கு எப்போ மாறப்போகுது, இதுலேருந்து இதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க, யூனிவர்ஸ் கிட்டே கேட்டிருக்கீங்க. இல்லைனா உங்களை இதில் கஷ்டப்படுத்தின அந்த பர்சனை பற்றி ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம். இதுதான் ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை பற்றி தான் உங்களோட மன ஓட்டம் இருக்கும். இது பேஸ் பண்ணி தான் நீங்கள் கேள்வி ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் எஸ் மேம் சொல்லுங்கள். பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகே, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்லேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு நீங்கள் எல்லோரும் முன்னேயும் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சஜஷன்ஸ், கைடன்ஸ் அண்ட் ரெமெடி இருக்குது. உங்களுக்கு ரெமெடி வேணுமா, இன்ஃபர்மேஷன் வேணுமா, என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்லாம் கிடைக்கும் டிவைன் பாத் மூலமாக. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்க்கு வந்துடுங்க. உங்களுக்கான இந்த புரிதல் எல்லாமே நான் கொடுப்பேன். பெர்மனண்ட் சொல்யூஷனும் இருக்குது, நிரந்தர தீர்வு இருக்குது. கவலைப்படாதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டிவைனே உங்கள் கூட இருக்குது கைஸ். நீங்கள் தான் பெரிய ஆள். உங்களுக்கு ஆப்போசிட் பர்சன்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களாம் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய ஒருத்தே கிடையாது. ஓகேவா? நீங்கள் நினச்சிங்கன்னா சாதிப்பீங்க. ஏன்னா தெய்வமே நம்ம கூட இருக்குப்பா. கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம யாருக்காக பயப்படணும்? நம்மளை நம்ம வந்து செதுக்கும். அப்படியே இறைவன் வந்து நம்ம கூட எப்போவுமே நமக்கு இதில் இருக்கார், நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கார். நல்ல வழியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்காக எல்லாத்தையும் இறங்கி செய்வார். ஓகேங்களா? தேவையற்ற மனிதர்களை பற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஓட்டாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு வந்து புரிதல் வேணும்னா, பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா அதுவும் நான் உங்களுக்கு தரேன். டிவைன் பார்த்து உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓகேவா? சரி, இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? இதில் வந்து பைல் 1க்கு பைல் 2க்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.